பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், லெமன் 1/2. நான் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 30 minutes நல்லா ஊறணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் பேக் பண்ணுறேன். ஒரு பிரியாணி இலை, பாதி பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 4-5 முந்திரி பருப்பு, வெங்காயம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசியல் ஆகணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம போட்ட பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம அரைக்கிறப்போ அதுவும் சேர்ந்து அரைகிறப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம் தனியாக. இப்போ இது கூல் டவுன் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அந்த வெங்காய தக்காளி எல்லாத்தையுமே. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க. அதில் 1/2 பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன உடனே அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர், ஸ்பூன் கார்லிக், அப்புறம் 4-5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ராட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ராட் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா இருந்துச்சு, நான் அதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.